பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற படிப்பினை சான்டிபிகேஷன், அதாவது பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுதல். இயேசு கிறிஸ்துடைய விருப்பம், அவர் வரும்போது நாம நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துல கரை இல்லாம கரை திரையற்றா இருக்க வேண்டும். இது தேவனுடைய விருப்பம். ஏன்னா அவர் பரிசுத்தர், ஆனால் நாம கூட பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று அவர் நம்ம பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்ப இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் ராஜ்யத்தில் பிரவேசிக்க நாம் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை என்று வேத வாக்கியம் நமக்கு அறிவுறுத்துகிறது. யார் பரிசுத்தம் உள்ளவர்களா இருப்பாங்க? பரிசுத்தம் எப்படி பண்ணிக்கொள்ள முடியும்? நம்மை நாமே பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள முடியுமா, அல்லது தேவன் நம்மை பரிசுத்தம் பண்ண வரார் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க போறோம். இன்றைக்கு இந்த படிப்பினை கடந்த வாரம் சென்னை சபையில ஆவியானவர் இதை வெளிப்படுத்தினார். அதே போல நாம் எல்லோரும் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது தெய்வ சித்தம். ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய முதன்மையாக அவருடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால் நாம் எல்லோரும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். கட்டாயமாக இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம மேல முத்திரை இருக்கிறதா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் என்று அவர் நம்மை பார்ப்பார். அப்போ யாரெல்லாம் அந்த முத்திரையை பெற்றிருக்கிறாங்களோ அவங்க தான் தேவனுடைய பிரவேசிக்க முடியும். இதுல எந்த மாற்றமும் இல்லை. வேத வாக்கியம் தெளிவாக எச்சரிக்கிறது. அப்போ நாம இன்னைக்கு நம்ம பாவங்களை விட்டு நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டு அவர் வரைக்கும் நாம் நினைத்திருந்தால் அந்த ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க முடியும். அப்போ யார் பிரவேசிக்க முடியாது, பிரவேசிப்பார்கள் என்று முதல் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். அப்போ தேவன் விரும்புகிற காரியம் பரிசுத்தமுள்ளவர்களாக நாம் நாட வேண்டும். அதுக்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்பது தேவ சித்தமா இருக்குது. முதலாவதாக யார் பரிசுத்தம் இல்லாம பிரவேசிக்க முடியாது என்பதை பார்க்கலாம். எபிரேயர் 12:14 வாசிக்கலாம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்து வரும்போது அவரை தரிசிக்க நமக்கு தகுதி என்ன? நாம் கிரியை செய்தோம், நாம் இதை செய்தோம், அதை செய்தோம் என்பது தேவன் எதிர்பார்ப்பல்ல. கிரியை நிமித்தமாக நாம் தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. கிருபை நிமித்தமாக அந்த ரட்சிப்பு அடைய போகிறோம். ஆனா அவர் எதிர்பார்ப்பு என்ன? நாம் எல்லோரும் பரிசுத்தமுள்ளவர்களா இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. அப்போ அவரை தரிசிக்க நமக்கு வேண்டிய முக்கியமான தகுதி பரிசுத்தம். அது மாத்திரமல்ல, நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க யாரோட எப்படி இருக்கணுமா? சமாதானமா இருக்கவும். நம்ம எல்லோரோட சமாதானமா இருக்கணும். ஏன்னா சமாதானம் என்பதே ஒரு ஆவியின் கனி இல்லையா? 9 கனியில ஒரு முக்கியமான கனி தான் இந்த சமாதானம். ஏன்னா இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக இந்த பூமியில இருக்கும்போது அவர் சமாதான பிரபுவாக அந்த மக்கள் நடுவே உலாவி நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அந்த சமாதான பிரபுவே நமக்குள்ள இருந்தால் நாம் சமாதானத்தோடு இருப்போம். அப்போ அது மாத்திரமல்ல, பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கவும் நாட வேண்டும். நாம் அதை நாடன்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. அது மாத்திரமல்ல, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. அவர் தரிசிக்க பரிசுத்தம் என்பது முதன்மையான தகுதி. இப்போ நாம யார் தரிசிக்க முடியாது என்பதை பார்த்தோம். யார் தரிசிக்க முடியும் அதையும் பார்க்கலாம். மத்தேயு 5:8 வாசிக்கலாம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமென். ஆமென். யார் தரிசிப்பாங்களா? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். பிளஸ்ட் பீப்புள் யாரு? இருதயத்துல பாவம் இல்லாம சுத்தமுள்ள இருதயம் உள்ளவர்களாம் அவர்கள்தான் பாக்கியவான்கள். அவர்கள் தான் தேவனை தரிசிப்பார்கள். சில வருடங்கள் முன்பாக எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. ஆரம்பத்துல சத்தியம் அறியாத நாட்களிலே, ஆண்டவரே நாம் பரிசுத்தமா இருக்கணும், என்ன செய்வது என்று அறியாம, வசனம் அதிகமா அறியாதனால பல வருஷம் முன்பாக நான் என்ன செய்வேன், நானும் பரிசுத்தமா வாழணும்னு விருப்பப்படுவேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து பரிசுத்தமா இருக்கிறதுனால நானும் அவருடைய பிள்ளைகளா இருக்க நாமும் கூட பரிசுத்தமா இருக்கணும் விரும்பி நான் அநேக நேரங்களும் முயற்சி செய்தது உண்டு. அதெல்லாம் தோல்விதான் முடிஞ்சிச்சு. ஏன்னா வசனம் தெரியாதனால என்னுடைய மாம்ச முயற்சியில முயற்சி செய்து தோல்வி அடைந்தேன். அப்போ ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜபித்து என் வீட்டுக்குள்ள அறையில அமர்ந்து தேவனை நோக்கி, ஆண்டவரை இன்று முழுவதும் நான் உபவாசம் பண்ணுகிறேன், என்னை பரிசுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்னை நானே பரிசுத்தம் பண்ணி கொள்ளலாம் என்று நினைத்து உபவாசம் செய்தால் பரிசுத்தம் ஆக முடியும் என்று நினைத்தேன். அது தவறு என்று பிறகுதான் வசன நிமித்தமாக அறிந்து கொண்டேன். அப்போ என்னோட முயற்சி எல்லாம் தோல்வியில முடிந்தது. அப்போ நம்ம பரிசுத்தம் பண்ணுகிறது யாரு, எப்படி பரிசுத்தம் பண்ணலாம் என்பதை அடுத்தடுத்த வசனம் நம்ம வாசித்து பார்க்கலாம். இப்ப நாம 2 விஷயம் பார்த்தோம். ஒண்ணு, யார் தரிசிப்பார்கள், யார் தரிசிக்க மாட்டார்கள் என்று 2 விஷயத்தை பார்த்தோம் இல்லைங்களா?
இருதய சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான், அவர்கள் தான் தேவனை தரிசிப்பார்கள். அதே போல பாவம் இருந்தா தேவனை தரிசிக்க முடியாது. அதனாலதான் நம்ம பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். கர்த்தரை தரிசிக்க நமக்கு பரிசுத்தம் என்பது மிக அவசியம் என்று பார்த்தோம். வாசிக்கலாம். சங்கீதம் 24 3-4 வாசிக்கலாம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. ஆமேன். ஆமேன். எவ்வளவு அழகா இருக்கு பாரு வசனம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த ராஜ்யத்திலே யார் பிரவேசிக்க முடியும்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அப்போ நாம் முடிவதும் நிலைத்திருக்க இந்த பரிசுத்தம் என்பது தேவை. அப்போ யாரா? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனாய் இருந்து தன் ஆத்மாவை மாய்க்கு ஒப்புக்கொடாம கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவனே பிரவேசிக்க முடியும், நிலைத்திருக்க முடியும். அப்ப இப்படிப்பட்டவன் தான் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியும். அதை நிலைத்திருக்க முடியுமா? வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 3:12-13 வாசிக்கலாம். நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஆமேன். கர்த்தர் நம்முடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்துவார். ஆனா ஏன்னா இந்த இருதயம் தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த பொல்லாத பாவம் நம்மளை தீட்டுப்படுத்த காரணம், அது புறப்படுகிற இடம் ஸ்டார்டிங் பாயிண்ட் எது? இருதயம். அதுதான் இயேசு கிறிஸ்து அந்த பரிசேயர்களை பார்த்து சொல்றாங்க. அவங்க ஒரு குற்றத்தை வைக்கிறாங்க. உங்க சீஷர்கள் எல்லாம் கை கழுவாம சாப்பிடுறாங்க, அது தீட்டுன்னு சொல்றாங்க. எது தீட்டு? கை கழுவாம சாப்பிட தீட்டு அல்ல, வாய்க்குள்ள போக தீட்டுப்படுத்தாது. நம்மளை வாய் வழியா வருகிற கெட்ட வார்த்தை, தூஷணம், வம்பு, புத்தியினமா பேச்சு, பரியாசம், மற்ற குற்றப்படுத்த காரியங்கள், இது எல்லாமே யாரை தீட்டுப்படுத்தும்? நம்மை தீட்டுப்படுத்துகிற காரியம் இல்லைங்களா? அதான் இயேசு கிறிஸ்து தெளிவாக கூறுகிறார். அப்போ நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தொங்கவும் செய்து இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது, இந்த 2ஆம் வருகையில அவர் வரும்போது யாரோட வரப்போகிறார்? பரிசுத்த தூதரோடு வரப்போகிறார். வரும்போது நீங்கள் நாம நம்முடைய பிதாவாகிய தேவன் முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளா இருக்கும்படி, அப்ப அவர் வரும்போது நம்ம எப்படி இருக்கணுமா? பிழை இல்லாம இருக்க வேண்டும், குற்றம் இல்லாம, குற்றம் கண்டுபிடிக்காதபடிக்கு நாம் பரிசுத்தமுள்ளா இருக்க வேண்டும். பரிசுத்தமுள்ளா இருக்கும்படி உங்கள் இருதயங்கள் என்ன பண்ணுமா? ஸ்திரப்படுத்துவாராக. அப்ப நம்மை ஸ்திரப்படுத்துறது இயேசு கிறிஸ்து ஒருவர் தான், வேற யாரும் அல்ல என்பதை பார்த்தோம். அப்போ நாம ஒரு முக்கியமான பலியை செலுத்தி அவரோட உடன்படிக்கை பண்ணணும். அப்போ சங்கீதத்துல ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்கலாம். பழைய உடன்படிக்கை எப்படி இருந்தது? யார பரிசுத்தவான்கள் சொல்லி ஏசப்பா சொல்றாரு பார்க்கலாம். வாசிக்கலாம். சங்கீதம் 50:5. பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். ஆமேன். ஆமேன். பாருங்க, என்னிடத்தில் கூட்டுங்கள் அப்படி என்று கர்த்தர் கூறுகிறார். யாரை கூட்ட சொல்றாரு? எல்லோரையும் அல்ல. பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை. அப்போ கர்த்தர் சொல்றாரு என்னுடைய பரிசுத்தவான்கள், மை செயின்ட்ஸ். அப்போ இந்த சயின்ஸ் சொல்றது இன்னைக்கு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்துல கிறிஸ்தவர்கள் சயின்ஸ்னாக்கா ஒரு மனுஷனை பாக்குறாங்க. ஒரு மனுஷனுடைய பேர் டிசோசா, ஜேவியர், இப்படிப்பட்டவங்க மரித்தவர்கள். கத்தோலிக்கர்ல இருக்கிற அநேகர் இப்படிதான் தவறான சிந்தையோட, அதாவது டிசோசா, சேவியர் இவங்க தான் பரிசுத்தவான்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா வசனம் சொல்லுது பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கன்னு சொல்றாரு. அப்போ இந்த பலி என்பது பழைய ஏற்பாட்டுல ஒரு ஆடோ இல்ல காளையோ பலி செலுத்த வேண்டும், அந்த பாவ நிவாரண பலியாக செலுத்த வேண்டும். ஆனா புதிய ஏற்பாட்டுல ஒரு பலின்னு சொல்றாரு. அந்த பலியை பார்க்கலாம். நம்ம வாசிக்கலாம். ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமும் ஆன ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமேன். ஆமேன். இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எது? நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்ப நம்ம சரீரம் என்றால் எல்லா அவயங்களும் சேர்ந்ததுதான் சரீரம் இல்லையா? அப்போ முழுவதுமாக நம்ம சரீரத்தை டோட்டலாக 100% நம்ம தேவனுக்கு சுகந்த வாசனையாக
பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவனாக ஒப்புக் கொடுக்க வேண்டியது எது? நம்முடைய சரீரம். இதுதான் உண்மையான புத்தி உள்ள ஆராதனை. இன்றைக்கு நாம் ஆராதனை என்று சொல்வது நம்முடைய சரீரங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்குது. இதுதான் புத்தி உள்ள ஆராதனை என்று இயேசு கிறிஸ்து கூறுகிற முக்கியமான வசனம் இது. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6:20 வாசிக்கலாம். பிரேதத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமீன். பாருங்க, கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் இல்லைங்களா? எப்படி? அவர் தமது வெளியேற பெற்ற ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். அதனால ஆகையால் தேவனுக்கு உடையவளாகிய உங்கள் சரீரத்திலும், நம்முடைய சரீரத்தை என்ன பண்ணமா? உங்கள் ஆவியிலும், சரீரம் மாத்திரமல்ல உங்கள் ஆவியிலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். எப்படி மகிமைப்படுத்தலாம்? நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறது மூலமாக அவரை மகிமைப்படுத்த முடியும். பாவத்துக்கு ஒப்புக் கொடுக்காம பரிசுத்துக்கு ஒப்புக் கொடுத்தால் நாம் அவரை மகிமைப்படுத்த முடியும். அதனால்தான் சரீரத்திலும் உங்கள் ஆவியிலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இது தேவனுடைய சித்தம், இது தேவனுடைய விருப்பம். முதல்ல நம்முடைய சரீரத்துல முக்கியமானது பாவம் செய்யக்கூடியது எது? கண்ணுதான் இல்லைங்களா? ஏன்னா கண்ணானது சரீரத்துக்கு வெளிச்சமா இருக்குது, விளக்கா இருக்குது இல்லையா? அப்போ நம்ம கண்ணின் நிமித்தமாக நம்முடைய சரீரத்தில் செய்யற பாவம் நம்முடைய ஆத்மாவையும் நம்முடைய ஆவியும் தீட்டுப்படுத்த முடியும். நம்ம எந்த ஒரு பாவம் செய்யறோமோ சரீரத்துல, அது நம்முடைய ஆத்மாவையும் நம்முடைய ஆவியும் தீட்டுப்படுத்தி அது கெடுத்து விடும். அதனாலதான் இயேசப்பா முக்கியமா சொல்றாரு, அவர் வரும்போது ஆவி, ஆத்மா, சரீரம் இது மூன்றிலும் கரைத்திரையற்றலா இருக்க வேண்டும், எந்த ஒரு குற்றமும் இல்லாம இருக்க வேண்டும் என்பதுதான் அர்த்தம். யோபு தன் கண்ணை உடன்படிக்கை பண்றான். வாசிக்கலாம். யோபு 31:1. என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? ஆமீன். யோபு கூறுகிறான், என் கண்ணோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? நான் எப்படி பாவம் செய்வேன் கண்ணால? ஏன்னா என் கண்ணோட தேவனுக்கு நான் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன். நான் பாவம் செய்ய மாட்டேன், இச்சையா பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி யோபு கூறுகிறான். அதான் சொல்றான், என் கண்ணோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாது இருப்பது எப்படி? அப்ப நாமும் கூட நம்முடைய கண்ணை பரிசுத்தம் பண்ண வேண்டும். தேவனுக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணும். நான் கண்ணால் இச்சையை செலுத்த மாட்டேன். இச்சை என்பது ஒரு ஸ்திரியை பார்ப்பது மாத்திரமல்ல, ஒரு பொருளாசை கூட இச்சை தான் இல்லைங்களா? ஒரு பொருளை பார்த்து அதை எப்படி வாங்கிவிட வேண்டும். அந்த இடத்துல ஒரு நபர் 5 கோடியில ஒரு கார் வாங்கிட்டாரு, எங்கிட்ட 10 கோடிக்குது, நான் அதை வாங்க வேண்டும், அதே போல ஒரு காரை வாங்க வேண்டும் என்பது கூட இச்சை தான் இல்லைங்களா? சோ அவனை பார்த்து நானும் அதே போல ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அது கண்ணுக்கு இச்சையா இருக்குது. ஏன்னா இந்த கண்ணுல இச்சையினால விழுந்து போன ஒரு மனுஷன் நம்ம பற்றி தெரியும் இல்லைங்களா? சிம்சோன் கண் பார்வையினால இச்சித்து அவன் விழுந்து போனான். அவன் கண்ணை அவன் இழந்து விட்டான், பார்க்க முடியும். சிம்சோன் எதனால? இச்சினாலே. ஏன்னா பார்வைக்கு அழகு என்று சொல்லி ஒரு அந்நிய ஸ்திரியை மணந்து அந்த அந்நிய ஸ்திரீ மூலமாகவே அவன் தன் கண் பார்வை இழந்தான். கடைசியில தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்து மனம் திரும்பி அவன் இறந்து போனான்னு சொல்லி சாட்சியாக பார்க்க முடியும். அப்போ இந்த கண்ணு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அப்போ அதனால்தான் யோபு சொல்றான், கண்ணோட நான் உடன்படிக்கை பண்ணினேன்னு சொல்றான். யோபு 2:10 பார்க்கலாம். அவன் வாயில எப்படி அவன் தேவன் முன்பாக அவன் தன்னை தாழ்த்துக்கிறான். வாசிங்க. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. ஆமேன். யோபுக்கு ஒரு பரீட்சை வந்தது இல்லைங்களா? அவன் தன் எல்லா ஆஸ்தியும் இழந்தான், ஆடு மாடு சம்பத்து எல்லாவற்றையும் இழந்தான், தன் பிள்ளைகளும் இழந்தான். கடைசியில அவன் வீதிகளில் அமர்ந்து ஒரு ஓட்டை எடுத்து அவன் தன் சரீரத்தை சுரண்டி கொண்டு உட்கார்ந்துட்டு இருக்கும் போது தன் மனைவி ஆதரவு கொடுக்காம என்ன வார்த்தை கூறுகிறான்? தேவனை தூஷித்து ஜீவனை விடும், இன்னும் நீ உன் உத்தமத்தில் நிலைத்திருக்கிறியா, ஜீவனை விடு, எதுக்கு உயிரோட இருக்கிற அப்படின்னு தான் யோபை குறித்து தன் மனைவி கூட பரியாசம் பண்ணினாள். அதுக்கு யோபு ஒரே வார்த்தை கூறுகிறான், என்னவென்று? அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறத போல பேசுகிறாய், தேவன் கையில நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்று ஒரே வார்த்தை சொல்லி, இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. தன் உடலை திறந்து அவன் சபிக்கவில்லை, தூஷிக்கவில்லை, முறுமுறுக்கவும் இல்லை, அவன் பாவம் செய்யவில்லை. அப்போ வாயை அவன் தேவன் முன்பாக உடன்படிக்கை பண்ணியிருக்கிறான். ஏன்னா இந்த சரீரத்துல கண்ணும் சரி வாயும் சரி, ஏன்னா இந்த வாய் தான் ரொம்ப முக்கியமானது. அநேகம் விழுந்து போறதுக்கு காரணமே இந்த வாய். ஏன்னா மரணமும் ஜீவனும் எதுல இருக்குதான்? நாவின் அதிகாரத்தில் உள்ளது.
அப்போ இந்த நாக்கு தான் தேவன் முன்பாக தாழ்த்தப்பட வேண்டும். இதனால ஒருத்தர் சபிக்கவும் முடியும். இது முக்கியமா சபையில கூட நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் வாயில பேசுகிற வார்த்தை. பக்தி வித்தி உண்டாகும்படிதான் நம்ம பேசணும். எதை பேசினாலும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படி நம்ம பேச வேண்டும். வீண் வார்த்தைகளை பேசக்கூடாது என்று வேதம் எச்சரிக்கிறது இல்லையா? அப்போ பக்தி வித்துக்கு ஏதுவான மட்டும் தான் பேசணும். வம்பு புத்தியீனமான பேச்ச ஒருபோதும் பேசக்கூடாது. மாம்ச காரியங்களை பேசவே கூடாது. நம்ம பேசுவது ஒருத்தர் பக்தி விட்டு உண்டாகணும் தான் இயேசப்பா சொல்றாரு. அப்போ இந்த நாவுக்கு கடிகாலம் போடணும். ஏன்னா இது நாவானது விஷம் நிறைந்தது. அது நாவை அடக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் என்று வேதாகமம் கூறுகிறது இல்லையா? அப்போ இந்த நாக்கை தான் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது முக்கியமானது. நாக்கு முதல்ல, கண்ணு, இந்த நாக்கு, இது ரெண்டுமே நம்ம சுத்தமா வச்சுக்கணுமாக்கா. அப்போ நம்ம சுலபமா நம்ம மற்ற அவைகளை அடக்க முடியும் இல்லைங்களா? சரித்த ஒடுக்க அடக்க இந்த கண்ணும் உதடும் ரொம்ப முக்கியமான அவயமா இருக்குது. ஏன்னா கண் பார்வை இல்லாதவன் பாவம் செய்ய முடியாது. அதான் யோவான் 9 வாசிக்கிறோம் இல்லையா? ஒரு கண் பார்வை இல்லாதவன் அவனை பார்த்து சொல்றாரு. ஏன்னா அந்த பரிசர் கேக்குறாங்க, நாங்க கூடரோ, ஏன்னா அவன் கண் இருக்கனால பாவம் செய்யறாங்க. ஆனா அந்த கூடனுக்கு கண் இல்லை, ஆனா அவன் பாவம் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இந்த கண்ணும் சரி வாயும் சரி நம்ம கர்த்தர் முன்பாக தாழ்த்தி பரிசுத்தம் பண்ண வேண்டும். வாசிக்கலாம். யாக்கோபுல யோபை குறித்து சொல்கிற விஷயத்தை பார்க்கலாம். யாக்கோபு 5:11. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. ஆமீன். பாருங்க, யோபு பொறுமையா இருந்தான். நம்ம வாஸ்தவம் இல்லைங்களா? அந்த தன் உதடுகளால் பாவம் செய்யவில்லை. அவன் பொறுமையால் காத்து கொண்டான். துணிகரமா பேசவில்லை. அப்போ இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறீங்க. அப்போ நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா வசந்த வாஸ்தவம். ஏன்னா யோபுக்குள்ள பொறுமை இருந்தது. ஏன்னா பொறுமையா இருக்கிறவன் தான் அவன் பாக்கியவான்கள். அப்ப நமக்கு முக்கியமா தேவை, அப்ப நம்ம நாக்க அடக்க பேசுறதுக்கு முதல்ல பொறுமை தான் ரொம்ப முக்கியம். சில நேரம் கோபத்தின் நிமித்தமாக நம்ம பேச துணிவோம் இல்லைங்களா? டக்குன்னு கோபம் அடைஞ்சு ஒரே வார்த்தையில நம்ம மற்ற தூஷிக்கும்படி செய்ய முடியும். அப்போ அந்த இடத்துல நம்ம நிதானிக்க வேண்டியது பொறுமை. நம்ம பேசுவது யாரோட? ஏன்னா ஒரு மனுஷனை நம்ம தூஷிக்கும் போது கூட யாரை தூஷிக்கிறோமா? தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இல்லையா? அவன் ஒருவேளை கிறிஸ்துவனோ இல்ல மற்ற யாராவது இருந்தாலும் சரி, எல்லாருமே தேவனுடைய சிருஷ்டிக்கப்பட்டவன் இல்லையா? தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனுஷன் நம்ம தூஷிக்க கூடாது. அப்போ நம்ம நாக்கு தான் அந்த பொறுமையோட காத்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த கண்ணு ரொம்ப முக்கியமானது. வாசிக்கலாம். மத்தேயு 6:22-23 வாசிக்கலாம். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். ஆமீன். பாருங்க, கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்கிறது இல்லைங்களா? 100% நம்ம கண்ணே தெரியலனாக்கா நம்ம சுத்தி எதுவுமே பார்க்கணும், எல்லாமே இருண்டுதான் இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா விளக்கு ஒருவனுக்கு வழி தெரியணுனாக்கா விளக்கு தேவை இல்லைங்களா? வெளிச்சம் இருந்தாதான் வழி தெரியும். வழியே தெரியலனாக்கா, இருட்டுல இருந்தா வழி தெரியாது இல்லையா? அப்ப கூட எனக்கு வழி தெரியலனாக்கா அவன் நடக்கிறது எந்த பக்கம் போறனே வழி தெரியாது. அப்போ அந்த விளக்கா இருக்கிறது கண்ணுதான். அப்ப இந்த கண்ணுதான் சரீரத்துக்கு முக்கியமான ஒரு அவயம். அதுதான் விளக்கு. ஏன்னா உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும், பாவம் இருக்காது. உன் கெட்டதா இருந்தா உன் கண்ணு உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும், பாவம் உள்ள இருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளா இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமா இருக்கும். அதனாலதான் நம்ம கண்ணை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா காத்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த கண்ணை பத்தி தாவீது அழகா சங்கீதத்துல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 119:18 சங்கீதம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். ஆமேன். பாருங்க, தாவீது சொல்றான், உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை. இந்த வேதம் என்பதே அதிசயமான ஒரு புத்தகம். உலகத்துல எந்த புத்தகமும் எடுத்து படிச்சு பாருங்க, எந்த புத்தகமே உயர்ந்தது அல்ல. வேதாகம் ஒன்றுதான் உயர்ந்த புத்தகம் இல்லைங்களா? ஒரு பொக்கிஷம், ஒரு புதையல். அதாவது ஜீவனா இருக்க போறது இந்த வேத வாக்கியம் இல்லையா? அப்போ இந்த வேதம் தான் அதிசயமான ஒரு புத்தகமா இருக்க போது. ரகசியங்களை வெளிப்படுத்துறது வேதம் இல்லையா? வரப்போற காரியங்கள், நடந்தது, நடக்க போறது, நடந்து கொண்டு இருப்பது எல்லாமே ரகசியமா எழுதப்பட்டது அந்த வேதாகமம். அப்ப எந்த ஒரு கேள்விக்கான பதிலும் வேதாகமத்தில் உள்ளதா இருக்குது. இது அதிசயமான ஒரு பரிசுத்த புத்தகம். அப்போ உமது வேதத்துள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி மாம்ச கண்கள் மாத்திரமல்ல, என் ஆவிக்குரிய கண்கள் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருள்னு சொல்லிதான் தாவீது விண்ணப்பம் செய்தான். அப்ப நாமும் கூட விண்ணப்பம் பண்ண வேண்டும். இது வேதம் அறிந்து கொள்ள முடியல ஆண்டவரே, இது புரிந்து கொள்ள வேண்டும், இந்த ரகசியங்களை ஆராய்ந்து அதை நான் புரிந்து கொள்ளணும், எனக்கு வெளிப்படுத்த சொல்லி
நம்மளும் போல அதே போலதான் விண்ணப்பம் செய்ய வேண்டும். ஆண்டவரே, என் கண்களை திறந்தள்ளும், இதை புரிந்து கொள்ள என் ஆவிக்குரிய கண்கள் திறந்தள்ளும் ஆண்டவரே. ஏன்னா உமது வேதம் அதிசயமானது. அப்போ என் கண்களை திறந்தள்ளும் சொல்லி நாமும் விண்ணப்பம் செய்ய வேண்டும். வாசிக்கலாம். அடுத்தது முக்கியமானது, நம்ம கண்ணை பார்த்தோம், வாயை பத்தி பார்த்தோம். அடுத்தது இந்த காது கூட அதே போல கேட்கும் போது தேவையற்ற காரியங்களை நம்ம கேட்கவும் கூடாது இல்லைங்களா? தேவையில்லாத காரியங்களை நம்ம காது வழியா கேட்கவும் கூடாது. அதே போல இந்த காது கூட பரிசுத்தமா இருக்க வேண்டும். ஆனா சில பேர் சத்தியம் சொல்லும் போது கேட்க மாட்டாங்க. அவனுக்கு வேதம் எப்படி எச்சரிக்குது? வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28:9. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. ஆமீன். எப்படிப்பட்ட மனுஷனுடைய ஜெபம் அருவருப்புன்னு கர்த்தர் கூறுகிறார். வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விலக்கினவனுடைய ஜெபம் அருவருப்பு. வசனம் சொல்லும் போது நான் கேட்க மாட்டேன், இது எனக்கு கிடையாது அப்படின்னு காதை அடைத்து கொண்டால் அவனுடைய ஜெபம் செய்தா கூட அந்த ஜெபத்தை கேட்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ சத்தியம் சொல்லும் போது ஆம் இது சத்தியம், இது தேவனுடைய வார்த்தை என்று கீழ்ப்படிதான் தேவன் விரும்புறார். ஆனா அந்த கேட்க மாட்டேன் நான் வசனத்தை அப்படின்னு செவியை விலக்கி விட்டால் அவனுடைய ஜெபம் கூட அருவருப்பாடு. அப்ப காதுக்கு பரிசுத்தம் என்பது தேவை. அப்ப வசனம் கேட்கறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும் இல்லைங்களா? நாம எல்லாருமே வசனம் கேட்கிறோம் இல்லைங்களா? வசனம் கேட்கிறோம், பேசுறோம், கை கொண்டு நடக்கிறோம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அப்ப எந்த வசனம் ஒரு சகோதரன் பேசும்போது கூட இந்த சகோதரன் நல்லா பேசுறாரு, அந்த சகோதரன் நல்லா பேசுறன்னு சொல்லாம இது தேவனுடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை என்று ஏற்றுக்கொள்ள மனது இருக்க வேண்டும். அப்ப காதால ஏற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா கேட்டவர்கள் 30, 60, 100 பலன் கொடுத்தார்கள் இல்லையா? கேட்டவர்கள். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. லூக்கா 8:15. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். ஆமேன். ஆமேன். பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். யாரை பத்தி சொல்றார் ஆண்டவர்? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். விதை தேவனுடைய வார்த்தை. அப்ப வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டவர்கள் என்ன பண்ணாங்க? அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில். அப்ப கேட்ட உடனே அது சாந்த மனதோட நம்ம ஏற்றுக்கொண்டு இருதயத்துல காத்து கொண்டால், கை கொண்டு நடந்தால் பொறுமையுடனே பலன் கொடுத்து 30, 60, 100 பலன் கொடு. யாரு? அவங்கதான் பலன் கொடுப்பார்கள். அப்ப அப்படிப்பட்டவனுடைய ஜெபம் தான் ஆண்டவர் கேட்பாரு. கேட்க மாட்டான் காதை அடைத்து கொண்டால் அந்த ஜெபம் அருவருப்பு, ரிஜெக்டட்னு சொல்றது இல்லைங்களா? ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிடுவார். இப்போ நாம இவ்வளவு வசனம் வாஸ்தவம், அதாவது கண்ணை குறித்து, காதை குறித்து, அதே போல நம்ம சரீரங்களை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்க வேண்டும், பரிசுத்தமும் என்று பார்த்தோம். இப்போ நான் எப்படி பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள முடியும்? என்னால முடியுமா? என் சுய சிந்தனைப்படி முடியாது. ஆனா யார் பரிசுத்தம் பண்ண முடியும், எப்படி என்று பார்க்கலாம். அடுத்தது வாசிக்கலாம். யோவான் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஆமேன். ஆமேன். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். அப்ப நம்மை பரிசுத்தம் பண்ணுவது நான் அல்ல, ஒரு மனுஷன் அல்ல, கர்த்தருடைய வசனம் தான் நம்மை பரிசுத்தம் பண்ணும். ஆனா உம்முடைய வசனமே சத்தியம். இந்த சத்திய வசனம் தான் நம்மை பரிசுத்தமாக்கும். அப்ப நம்ம அந்த வசனத்தை கேட்கும் போது உணர்வடைந்து குத்தப்பட்டலாக. அப்போ அந்த ஜெயிலர் கூட கேட்கிறார், ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும்? ஏன்னா பவுல் பிரசங்கித்த போது அவங்களுக்குள்ள ஒரே ஒரு விசுவாசம் உண்டாகி ஒரே ஒரு கேள்வி கேட்டார். என்ன? ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போ அந்த வசனம் தான் அவர் உள்ளத்துல விசுவாசம் உண்டாக்கினது. ஏன்னா குத்தப்பட்ட 3000 பேர் ஒரே கேள்விதான் கேட்டாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வசனத்தை கேட்டவர்கள் இல்லைங்களா? ஏன்னா அவங்க உள்ளத்துல விசுவாசம் உண்டானது. ஒரு இடத்துல பார்க்கும்போது பவுல் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது, அதாவது வசனத்தை கேட்டுக்கொண்டவர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் இல்லையா? ஏன்னா அவங்கள விசுவாசம் உண்டானது. அப்ப இந்த வசனம் தான், இந்த சத்தியம் தான் நம்மை பரிசுத்தம் பண்ணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமா இருக்குது. அந்த சத்தியம் தான் நம்மை பரிசுத்தமாக்கும். இயேசு கிறிஸ்து இன்னொரு வசனத்தை பேசுறார். வாசிக்கலாம். யோவான் 15:3 இயேசு கிறிஸ்து கூறுகிறத பார்க்கலாம். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்போதே சுத்தமா இருக்கிறீர்கள். ஆமீன். ஏசப்பா சொல்றாரு டைரக்டாவே, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்திலேயே நீங்கள் இப்போது சுத்தமா இருக்கிறீர்கள். அவங்களை பார்த்து சொல்றாரு, தம்முடைய பிள்ளைகளை பார்த்து, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசம். அப்ப இயேசு கிறிஸ்து பேசும்போது, பேசிக்கொண்டு இருக்கும் போது அந்த உபதேசத்திலே அவங்க என்ன ஆயிட்டாங்களாம்? சுத்தமானார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து சத்திய வசனங்களை நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கும் போது உள்ளத்துல விசுவாசம் உண்டானால் நாமும் சுத்தமாகும். இந்த வசனம் என்னோட பேசிக் கொண்டிருக்கிறது, நான் தவறு செய்திருக்கிறேன், என் கண்ணால என் வாயினால் தப்பு செய்திருக்கிறேன்,
அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற உணர்வு அடையும் போது, விசுவாசம் உண்டாகும் போது நமக்குள்ள சுத்திகரிப்பு உண்டாகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். வாசிக்கலாம், எபிரேயர் 10:10 வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே, அப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு அத்தனை பேருக்காக ஒரே தரம் அவர் பாடு அனுபவித்தார். அப்ப இயேசு கிறிஸ்து முதலாம் வருகை நம்முடைய பாவனுக்காக அவர் தன் ஜீவனை கொடுத்தார், ரத்தம் சிந்தினார். அப்போ அந்த சித்தத்தின்படி நாம் எப்படி இருக்கிறோமா? பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். அப்ப நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு எப்படி? அந்த சித்தம் என்ன சித்தம்? அவர் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனாலே, அவர் ரத்தம் சிந்ததுனாலதான், தன் ஜீவனை கொடுத்ததுனாலதான் நாம் அந்த சித்தத்தின்படி பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று தெளிவாக வேதாகம் கூறுகிறது. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே 14 முதல் 16 வாசிங்க. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரு பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். எப்படியெனில், அந்த நாட்களுக்கு பின் நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு. ஆமேன். பாருங்க, ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுவர்களை ஒரே பலியினாலே, அந்த ஒரே பலியினாலே இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்து அவர் என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தியும் இருக்கிறார் இல்லைங்களா? அப்போ இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்றார். எப்படி சொல்றார் சாட்சி? அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவரோட பண்ணும் உடன்படிக்கை, இது இன்றைய அல்ல, அன்றே எரேமியா புத்தகத்துல சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் தான் இல்லையா? அப்ப நான் என்னுடைய பிரமாணங்களை என்ன பண்ண போறேன்? அவருடைய இருதயங்களில் வைத்து, கற்பலைகளால் அல்ல, மையினாலும் அல்ல, ஆவினால் நம்முடைய இருதயங்களில் எழுதப்பட்டு வைத்து அவைகளை அவருடைய மனதிலே எழுதுவேன். எப்படி? மையினால் அல்ல, ஆவினால் அவருடைய மனதிலே எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு, அப்போ பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே என்றைக்கு பூர்ணப்படுத்தி இருக்கிறார். அதே மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறது என்னன்னாக்கா, நாம் அவருடைய பிரமாணங்களை என்ன பண்ண போறாரா? நம்ம இருதயங்களை வைத்து நம்முடைய மனதிலே எழுதுவான்னு சொல்லப்பட்டது நிறைவேறி இருக்குது இல்லைங்களா? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வாசிக்கலாம். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடனும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஆமீன். பாருங்க, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? இந்த லிஸ்ட்ல பாருங்க, யாரெல்லாம் கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதே போல வேசி மார்க்கர், விக்கிரக ஆராதனை, விபச்சாரர், சூன்யக்காரர், ஆண் புணர்ச்சி, திருடன், பொருளாசை, வெறியன், உதாசீனன், கொள்ளைக்காரன், இவங்க எல்லாருமே தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்போ உங்களில் சிலர் இப்படிப்பட்டலாம் இருந்தீர்கள். அப்போ நம்ம கூட ஒரு காலத்துல ஆரம்பத்துல நம்ம சத்தியத்தை அறியாத நாட்கள்ல அப்படிதான் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராக இயேசு நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவினாலும் இன்னைக்கு கழுவப்பட்டீர்கள். அன்னைக்கு அப்படி இருந்தோம். ஆனா அப்படி இருந்த நம்மள என்ன செஞ்சார் ஆண்டவர்? தேவனுடைய ஆவியினாலே நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். கழுவப்பட்டது மாத்திரமல்ல, பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். அதே போல நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அன்னைக்கு அப்படிதான் இருந்தோம், தூரமா இருந்தோம் தேவனுக்கு. அப்படி இருந்த நம்மள ஆவினால் கழுவி பரிசுத்தமாக்கப்பட்டு நம்ம எல்லாரும் நம்ம என்ன பண்ணிருக்காரு? ஆண்டவர் நீதிமானாக்கி இருக்கிறாரு. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கலாம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். ஆமேன். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப பழைய மனுஷனா நாம அன்னைக்கு போல இருக்கிறோமா? இல்ல. அன்னைக்கு சத்தியத்தை கீழ்ப்படியாம இருந்தோம் இல்லைங்களா? அநேக விஷயங்களை தவறி இருந்தோம். சத்தியத்தை அறியாதனாலதான் அப்படி இருந்தோம். அறிஞ்ச பின்பு நம்ம எல்லாரும் மாறி இருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப இன்னைக்கு நம்ம மாற்றம் கொண்டு வந்தது கர்த்தர் தான். அப்ப நம்ம தூரமா இருந்தோம். ஆனா இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஆவினால நம்மளை கழுவி பரிசுத்தமாக்கி நம்ம எல்லாரும் நீதிமானாக்கிருக்காரு.
ஒரு சில தவறுகள் இருக்கக்கூடும், ஒருவேளை சின்ன சின்ன விஷயம், ஆனா அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணணும் என்று ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் வசன நிமித்தமாக வெளிப்படுத்துறார். அப்ப யாரோ ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம் தவறு இருக்கும்போது கர்த்தர் பேசுவார். பேசும்போது என்ன பண்றோம், அதை நம்ம மாற்றிக்கொள்கிறோம். அப்ப மாற்றிக்கொள்ளும் போதுதான் நம்ம என்ன பண்றோம், இன்னும் பரிசுத்தமாக முயற்சி செய்யறோம்ன்ற அர்த்தம் இல்லைங்களா? அப்ப நம்ம எல்லாரும் மாறி இருக்குது, நம்ம பழைய மனுஷனை போல இல்லை. அப்ப நாம எல்லாரும் புது சிருஷ்டியா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகளா மாறிக்கிறோம். அதான் ஏசப்பா சொல்றாரு, ஒளியின் பிள்ளைகள் நடந்து கொள்ளுங்கன்னு சொல்லி. வாசிக்கலாம் 2 தெசலோனிக்கர் 2:13 வாசிக்கலாம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஆமேன். ஆமேன். பவுல் சொல்றான், கர்த்தருக்கு பிரியமான சகோதரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுதினாலும். எப்படி பரிசுத்தமாக்கப்படுறோம்? ஆவியினாலே. நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுவதனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்பு அடைம்படிக்கு. அப்போ ரட்சிப்பு அடைய நம்ம எப்படி என்ன மாறணுமா? ஆவினால் பரிசுத்தமாக்கப்பட்டு சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்பு அடையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினால். கர்த்தர் இன்னைக்கு நம்மளை தெரிந்து கொள்ளவில்லை இல்லைங்களா? ஆதி முதல் இந்த வானம் பூமி நட்சத்திரங்களை படைப்பதற்கு முன்பாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா நம்மளை பார்த்து சொல்றார், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இன்றைக்கல்ல அன்றே தெரிந்து கொண்டார். ஏன்னா இந்த ரட்சிப்பு அடைவதற்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே நாங்கள் உங்களுக்கு எப்போதும் தேவனே ஸ்தோத்தரிக்க கடனாளியா இருக்கிறோம். எந்த விஷயத்துல? ஆவினால பரிசுத்தமாக்கப்பட்டு சத்தியத்தை விசுவாசிக்கிறனால்தான் இந்த ரட்சிப்பு அடையும்படிக்கு தேவன் உங்க தெரிந்திருக்கிறாரு. அதனால நான் நன்றி செலுத்துறேன்னு சொல்லி பவுல் சொல்றாரு. வாசிக்கலாம் ரோமர் 6:22 வாசிக்கலாம். இப்பொழுதும் நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். ஆமென். ஆமீன். நான் பரிசுத்தமா இருந்தா எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு அப்படின்னு ஒரு சில பேர் கேள்வி இருக்கும். என்ன பிரயோஜனம் எனக்கு? நான் 100% பரிபூர்ணமா என்ன அடைய போகிறேன்? அதுக்கு வேதம் கூறுகிறது, இப்போது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு. எதிலிருந்து? அப்போ சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எதிலிருந்து? பாவத்திலிருந்து. இப்போது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் எது கிடைக்க போகுது? பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். அப்போ நமக்கு ஒரு பெரிய பலன் கிடைக்க போகுது. எது? பரிசுத்தமாக்குதல். ஆனா முடிவு எது? நித்திய ஜீவன் இல்லையா? அப்போ இதுதான் நமக்கு முக்கியம் இல்லைங்களா? இந்த பூமியில நம்ம வாழ போறது சில வருஷங்களோ இருக்கக்கூடும் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து வருகை காலகட்டம் நெருங்கி விட்டது. இன்னும் 2 வருஷம் 3 வருஷம். ஆனா நமக்கு தெரியாது அது எந்த வருஷமாக இருக்கலாம். ஆனா நமக்கு நித்தியமா கிடைக்க போறது ஒண்ணு, நித்திய ஜீவன். அதான் நம்ம எல்லாரும் பிரயாசப்படுவது எதுக்காக? நித்திய ஜீவன், எட்டர்னல் லைஃப். அப்ப இயேசு கிறிஸ்து கூட என்றென்றைக்கும் சதா காலமும் அவரோட நம்ம இருக்கணும், அவரோட நாம ஜீவிக்கணும். அந்த நித்திய ஜீவன் அடையணும் தான் தேவனை விருப்பப்படுறார். அப்ப நாம அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் கர்த்தருடைய விருப்பம். அப்ப முடிவா நமக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கிடைக்கும் போது எது? நித்திய ஜீவன். அப்ப நமக்கு இன்னைக்கு நாம பரிசுத்தமா இருந்தோம்னா நமக்கு கிடைக்க போற பலன் முடிவு எது? நித்திய ஜீவன் சொல்லி பார்த்தோம். வாசிக்கலாம் 1 யோவான் 3:2-3. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். ஆமென். பாருங்க, இப்போது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இன்னைக்கு நாம எல்லாருமே இயேசப்பாவுடைய பிள்ளைகளா தான் இருக்கிறோம். ஆனா இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. அந்த நாள் வரவில்லை. ஆனா ஆகிலும் அவர் வெளிப்படும் போது 2ஆம் வருகையில அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால், அப்ப அவர் எப்படி இருக்கிறாரோ அந்த மகிமை சரித்தல் நாமும் அதே போல மறுரூபம் ஆக்கப்பட்டு நாம அவர் தரிசிக்கிறதுனால அவர் ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஒப்பா இருப்போம் இல்லைங்களா? அப்போ அவரு என்ன சரித்தல் இருக்கிறாருன்னா மகிமை சரித்தல் நமக்கும் அது கொடுக்கப்படும். நாமும் மறுரூபம் ஆக்கப்படுவோம், இருப்போம் என்று அறிந்திருக்கிறதுனால அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும், அப்ப நாம எல்லாரும் அப்படிப்பட்ட நம்பிக்கை தான் வைத்திருக்கிறோம் இல்லையா? அவர் வருவாரு, நம்மள அவர் மறுரூபம் ஆக்குவாரு, நாம் அவரோட அவர் ராஜ்யத்தில் பிரவேசிப்போற நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நம்பிக்கை இருந்தால் அவர் சுத்தமுள்ளவரா இருக்கிறது போலவே தன்னையும் என்ன பண்றான்? சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். அப்ப யார் சுத்திகரித்துக் கொள்ளுன்னு சொல்லி விருப்பப்படுவான்? இப்படிப்பட்ட மனுஷன் தான். அப்ப இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற ஒருவன் தான் என்ன பண்ணுவான்?
அவர் சுத்தமுள்ளவரா இருக்கிறது போலவே தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான் இல்லைங்களா? அப்ப நாம இன்னைக்கு அவர் வரும்போது நான் சுத்திகரித்து கொண்டால் அவரை தரிசிப்போம் நம்பிக்கை இருந்தால் நம்மை நாம என்ன பண்ணோம், நிதானிப்போம். வாசிக்கலாம் 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 3-7. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுவராய் இருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆமேன். ஆமீன். தேவனுடைய சித்தம் எது? தேவனுடைய சித்தம் முக்கியமா பாத்தீங்கன்னா நீங்கள் பரிசுத்தம் உள்ளவராக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். அப்ப நாம அத்தனை பேருமே பிள்ளைகளா இருக்கிற ஏசப்பா பிள்ளைகளா இருக்கிற நாம அத்தனை பேருமே பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம் என்று பார்க்கிறோம் இல்லையா? அப்போ அந்தபடி நீங்கள் வேசிமார்க்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானியை போல மோக இச்சைக்கு உட்படாம என்ன பண்ணமா, உங்களுக்கு அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை என்ன பண்ணமா பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, அதான் ஆரம்பத்துல வாஸ்தா இல்லையா 12:1 படி நம்ம சரீரங்களை என்ன பண்ணோம், தேவனுக்கு பிரியமாக ஜீவ பலியை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ இந்த விஷயத்துல ஒருவனும் மீறாமல் அதே போல தன் சகோதரனை வஞ்சியாமல் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரிக்கப்பட்டபடியே இப்படிப்பட்ட விஷயத்தில் என்று கர்த்தர் நீதி சரி கட்டுகிறா இருக்கிறார். அப்ப இதுலதான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுமா. அப்ப தேவன் நம்மை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார். அதெல்லாம் ஏசப்பா எப்படிப்பட்டவர்? அவர் பரிசுத்தர். அதாவது அவர் சொல்றாரு, நான் பரிசுத்தர், ஆனால் நீங்கள் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருங்கள் என்று தேவனை எச்சரிக்கிறார். அப்ப தேவன் பரிசுத்தா இருக்கிறது போலதான் அவருடைய பிள்ளைகள் நாம பரிசுத்தமா இருக்க வேண்டும். அடுத்தது முக்கியமா இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலமாக பரிசுத்தமாக்குதல். வாசிக்கலாம் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 11-12. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய ரத்தம் பாவங்கள் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆமீன். பாருங்க, ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய ரத்தமும் பாவங்கள் நிமித்தமாக பரிசு தளத்திற்குள் பிரதான ஆசனாலே கொண்டு வரப்படுகிறதோ. பழைய ஏற்பாட்டு காலத்துல லேவி கோத்தில் பிறந்த ஆசனம் தான் என்ன பண்ணுமா, ஒரு மனுஷனுடைய பாவனுக்காக பலி செலுத்த வேண்டும். அப்போ ஒரு மனுஷன் பாவம் செஞ்சானா வருஷம் அந்த ஆசன் மகாபரிசு ஸ்தலத்தில் போய் ஒரு காளையோ ஆடோ பலி செலுத்தப்பட வேண்டும். அப்பதான் அவனுக்கு பாவத்துக்கு நிவாரணம். ஆனா அந்த மிருகங்களின் உடல்கள் பண்ணுவாங்க பாலத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். அதேபடியே அந்தபடியே இன்றைக்கு இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே அவருடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக என்ன பண்ணாரு, நகரத்து வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். இயேசு கிறிஸ்து நமக்காக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். எதற்காக? நம்மை பரிசுத்தம் செய்யும்படிதான். ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தமாக்கும்படியாக செய்யும்படியாக அவர் என்ன பண்ணாரு, இயேசு கிறிஸ்து நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார், பாடு அனுபவித்தார், நமக்காக ரத்தம் செஞ்சு ஜீவனை கொடுத்தார் என்று பார்க்க முடியும். வாசிக்கலாம் சங்கீதம் 119:9 வசனத்துல வாலிபன் எப்படி சுத்திகரித்துக் கொள்ள முடியும்? வாசிக்கலாம். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. ஆமீன். ஒரு வாலிபன் ரொம்ப எச்சரிக்கை இருக்க வேண்டிய காலகட்டம் இதுதான் இல்லைங்களா? இன்னைக்கு வாலிபரை ரொம்ப எளிதாக விழுந்து விடக்கூடிய பாவங்கள் நிறைந்திருக்கிறது. ஒரு மொபைலோ இல்ல கம்ப்யூட்டரோ இல்ல நவீன நாகரிகமோ இதெல்லாமே ஒரு வாலிபரை விழ செய்கிற ஒரு பாவங்கள் நிறைந்த உலகம் இது. சோதம் குமார பட்டணம் போலதான் இன்னைக்கு எல்லாமே இருக்குது. ஏன்னா முடிவுல ஏசப்பா வருகிற இப்படிதான் பட்டணம் இருக்கும். அவர் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பேன்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு. விசுவாசம் இல்லாத ஜனங்கள் தங்கள் இச்சை கேட்டபடிதான் வாழ்வாங்க. அப்ப இந்த சமயத்துல ஒரு வாலிபன் எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும், எப்படி சுத்திகரிக்க முடியும்? வசனம் சொல்லுது, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனப்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனாலே அல்லவா. அப்போ ஒரு வாலிபன் சுத்திகரித்துக் கொள்ள வசனத்தின்படிதான் காத்து கொள்ள முடியும். அப்போ வசனம் தான், அந்த வசனத்தை கேட்கும் போது மாத்திரமல்ல, கேட்டு உணர்வடைந்து அதை உள்வாங்கி கொண்டு தன்னை சுத்திகரித்துக் கொள்ள முடியும். அப்போ ஒரு வாலிபன் சுத்திகரித்துக் கொள்ள தேவையானது எது? தேவனுடைய வார்த்தை என்று பார்க்கிறோம்.
அதே போல தேவன் சில நேரங்கள் நம்ம சிரிச்சுக்கிறாரு இல்லைங்களா, நம்ம மனம் திரும்ப வேண்டும், நம்ம பரிசுத்தமா வாழணும்னு சொல்லி. அதுக்கான ஒரு வசனத்தை வாசிக்கல, எபிரேயர் 12:7-11. நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லோருக்கும் கிடைக்கும் சிட்சையை உங்களுக்கும் கிடைத்திருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதானம் பலனை தரும். ஆமேன். ஆமேன். இந்த சிக்ஷைன்றது மிக மிக அவசியமானது. எல்லாருமே சிச்சிக்க போறல ஆண்டவர் இல்லையா? இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை கோடிக்கான மக்களையும் ஆண்டவர் வந்து சிச்சிக்கிறாரா? கண்டிப்பா கிடையாது. யாரை சிச்சிப்பார்? தன் புத்திரனாக சிச்சிப்பார் இல்லையா? ஏசப்பா சொல்றாரு, நீங்க சிச்சை சகிகளா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். அப்ப நம்ம சிச்சிக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ள சகிக்க நமக்கு அந்த உள்ளத்துல அந்த விசுவாசம் வேண்டும். சகித்தால் நம்ம எப்படி பார்ப்பார் ஆண்டவர்? புத்திராக, மகனாக பார்ப்பார், மகளாக பார்ப்பார் இல்லைங்களா? தப்பு செய்யும் போது ஆண்டவர் சிச்சிப்பார், ஆனா சகிக்க வேண்டும். ஏன்னா தகப்பன் சிச்சியாத புத்திரர் உண்டோ? எந்த அப்பாவது தன் பிள்ளையை சிச்சிக்காம இருக்காரா? கண்டிப்பா சிச்சிப்பார் இல்லையா? எல்லோருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரா இல்லாம வேசி பிள்ளைகளா இருப்பீர்கள் இல்லைங்களா? அப்படி இருந்திருக்க கூடும். ஆனா நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கணும்ல ஆண்டவர் சிச்சிக்கார். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்ம சிச்சிக்கும் போது அஞ்சு நடக்கிறோம். அப்ப பூமியில கொடுக்கப்பட்ட தகப்பனுக்கு நம்ம அஞ்சு நடக்கிறோம். அப்ப அப்பா வந்து ஒரு பிள்ளையை சிச்சிக்கும் போது பயத்துல அஞ்சு நடக்கிறாங்க இல்லையா? அப்ப நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவியின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அப்ப அதை காட்டிலும் அதிகமாக யாருக்கு அஞ்சு நடக்க வேண்டும்? தேவனுக்கு இல்லையா? அப்போ அவர் தங்களுக்கு நலமென்று தோன்றுகிற கொஞ்ச காலம் சிச்சிக்கிறாங்க. ஆனா இவரோ தேவனோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு, நல்ல கவனிங்க, கர்த்தரை எதுக்காக சிச்சிக்கிறாரா? தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளலாகும் பொருட்டாக. அப்ப நாம அந்த பரிசுத்தத்துல பங்குள்ளா இருக்க வேண்டும் என்பதற்காக தான், நம்மளுடைய பிரயோஜனத்துக்காக நம்ம சிச்சிக்கிறார். அப்போ நம்ம பரிசுத்தமா இருக்கணும், அவருக்கு பங்குள்ளா இருக்கணும் என்பதற்காக நம்ம சிச்சிக்கிறார். அப்ப சிச்சையை சகிக்க வேண்டும். ஏன்னா எந்த சிச்சையும் தற்காலத்தை சந்தோஷமாய் காணாமல் துக்கமா காணும். ஆரம்பத்துல துக்கமா தான் இருக்கும், வேதனையா இருக்கும். என்னடா அது ஆண்டவர் நம்ம சிச்சிக்கிறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் கூட உருவாகும் இல்லைங்களா? ஆனா சிச்சையை சகிக்கணும் தான் ஆண்டவர் சொல்றாரு. ஆகிலும் பிற்காலத்தை எப்படி இருக்குமா? அதில் பழகினவருக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். இன்றைக்கு இந்த பூமியில நாம் பரிசுத்தம் மாறணும் என்பதற்காக தேவன் சிச்சித்தார் நலம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆம், நல்லது, கர்த்தர் சிச்சிக்கிட்டோம், பரவாயில்ல, நான் பரிசுத்தம் மாறணும் தான் தேவன் விரும்புறாரு சொல்லி அதை ஏற்றுக்கொள்ள விசுவாசம் நமக்கு வேண்டும். ஏன்னா நாம இயேசு கிறிஸ்துவோட பரிசுத்தமுள்ளலாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புறார். வாசிக்கலாம் 1 பேதுரு 1:21-23. உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தொழுந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. ஆமென். ஆமென். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி, எது மேல் இருக்கணுமா? நம்ம விசுவாசம் நம்பிக்கை தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோழுந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். ஆகையால் நீங்கள், நாம எப்படி இருக்கணுமா? மாயமற்ற சகோதர சிநேகம் ஆகும்படி ஆவியினால சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து. இந்த கீழ்ப்படிதல் எப்படி இருக்க வேண்டும்? ஆவியினால கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். ஆவியினால சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை, முக்கியமா எது சொல்றார் ஆண்டவர்? உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களா இருக்கிறபடியினால். அப்போ இந்த ஆத்மா தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் இல்லைங்களா? அப்போ இந்த ஆத்மா கரை இல்லாம காத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த மாசத்தில் பாவம் செஞ்சா ஆத்மா கரைப்படுத்தி விடும். அப்போ சுத்த இருதோட என்ன பண்ணுவோம்? ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அப்போ அந்த அன்பு கூறுத ஆண்டவர் முக்கியமா ஹைலைட் பண்ணி சொல்றாரு. ஊக்க மனதோடு, சுத்த இருதோடு, மாயமற்ற அன்பு இல்லாம சுத்த இருதோடு என்ன பண்ணுவோம்? ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூற வேண்டும்.
அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவவசனமாகிய அழிவில்லா வித்தினாலே நம்ம எப்படி இருக்கிறோமா? மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நாம மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டது எதனால? அழிவில்லாத வித்து, தேவனுடைய வசனம் என்று பார்க்கணும். அப்ப நாம சுத்தமானதோட இருதயத்துல ஊக்கமாய் அன்பு கூற வேண்டும். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 15:8-10 வாசிக்கலாம். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இராதபடி செய்தார். இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். ஆமென். ஆமீன். இந்த பரிசேய சதிசேயர்கள் அன்னைக்கு ரொம்ப கேள்விகளை எழுப்பி எதிர்த்து பேசலாம் இருந்தாங்க. அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் இயேசுக்கு சாட்சி கொடுக்கும்போது எதிர்த்து நின்னாங்க. அதே போல ஒரு கூட்டம் என்ன பண்றாங்க? சுமக்க கூடாத நுகத்தடி எது? யோக்குன்னு சொல்லியிருக்குல்ல, அந்த யோக்கு எதுன்னு பாத்தீங்கன்னா நியாய பிரமாணம். அவங்க சொல்றாங்க புறஜாதிங்க விருத்தசேதனம் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா அதுதான் சொல்றாங்க அப்போஸ்தலர்கள், இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தள்ளது போலவே அவருக்கு தந்தள்ளினாள். அதனால ஏன் சுமக்க கூடாத அந்த நுகத்தை அவங்க சுமத்துறீங்க விருத்தசேதனம் பண்ணுன்னு சொல்லி? ஏன்னா அவளை குறித்து சாட்சி கொடுத்தார். ஏன்னா விசுவாசனாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி, அப்ப கர்த்தர் எப்படி சுத்தம் பண்றாராம்? புறஜாதிய விசுவாசனாலே அவர்கள் இருதயங்களை சுத்தம் பண்ணி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இராதபடிக்கு செய்தார். அப்போ யூதனுக்கும் கிரேக்கனுக்கும் வித்தியாசம் இல்லாதபடி கர்த்தர் செய்தாராம். எப்படி? விசுவாசனாலே இருதயங்களை சுத்தமாக்கினார். அதனால நீங்க ஏன் சுமக்க கூடாத ஒரு நுகத்தை சுமத்துறீங்கன்னு சொல்லி அப்போஸ்தலர் கேள்வியை எழுப்பினாங்க. அன்னைக்கு இன்னைக்கு கூட அவ்வளவுதான் இல்லைங்களா? யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை இன்னைக்கு இல்லைங்களா? அப்போ நம்முடைய இருதயங்களை சுத்தம் பண்றது யாரு? கர்த்தர் தான். எதுனா எப்படி? விசுவாசனாலதான். அப்ப விசுவாசனாலே அவர்களை இருதயங்களை சுத்தமாக்கி புறஜாதியா இருக்கிற நம்ம கூட நம்முடைய இருதயம் எப்படி சுத்தம் பண்ணா? விசுவாசனாலதான் இல்லைங்களா? ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னாக்கா, ஏசப்பா பேசும்போது இந்த பரிசேயரை குறித்து வேதபாரரை குறித்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. அதாவது சுத்திகரிப்பு என்பது வெளித்தோட்டத்தில் மாத்திரமல்ல, நம்ம உள்ளான இருதயத்தில் இருக்கலாம். ஆனா அந்த மாயக்காரர் போல இருக்கிற அந்த வேதபாரர் பரிசேயர் அவங்க எப்பவுமே என்ன பாக்குறாங்க? வெளித்தோட்டத்தை தான் பாக்குறாங்க. அதுக்கு ஏசப்பா என்ன சொல்றாரு பார்க்கலாம். மத்தேயு 23:25-26. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலே அவைகள் கொள்ளையினாலும் அநீதித்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனான பரிசேயனே, போஜன பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. ஆமேன். பாருங்க, ஏசப்பா சொல்றாரு, மாயக்காரரே, வேதப்பாரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோன்னு சொல்லி அவங்களை எச்சரிக்கிறார் அன்னைக்கு. எதுக்காக? ஏன்னா போஜன பதார்த்தங்களில் வெளிப்புறத்தை சுத்தமாக்கினீர்கள். வெளிப்புறத்தை நீங்க சுத்தம் பண்றீங்க. ஆனா முக்கியமா எதை சுத்திகரிக்க வேணுமா? உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதியினாலும் நிறைந்திருக்கிறது. ஏன்னா உள்ள மறைஞ்சிருக்கிற அந்த பொல்லாத காரியங்கள் தான் எங்க இருக்குமா? இருதயம். அப்ப ஏசப்பா சொல்ல, வெளிப்புறத்தை மொத்தம் சுத்தம் பண்ணாதீங்க, உள்புறம் முக்கியமானது. அப்போ குருடனான பரிசேயனே, போஜன பதார்த்தங்களில் வெளிப்புறம் சுத்தமாக்கும்படி அவளின் உட்புறத்தையும் முதலாவது சுத்தமாக்கு. அப்ப எதை சுத்தம் பண்ண ஏசப்பா சொல்றாரு? உள்புறம் இல்லைங்களா? அப்ப நம்ம இருதயம் தான் முதல் சுத்திகரிக்கப்பட வேண்டும். வெளித்தோட்டத்துல நம்ம எல்லாம் சுத்தமான ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கலாம் இல்ல. இன்னைக்கு நிறைய பேர் அதுக்கு ஒரு கூட்டமே இருக்குது. இன்னைக்கு சிபிஎம் என்ற ஒரு கூட்டம் என்ன சொல்றாங்க? வெள்ளை ஆடை அணிந்து கொண்டால் நான் பரலோகம் போய்விட முடியும். அதனால எல்லாருமே என்ன பண்ணுவான்? வெள்ளை ஆடை அணிந்து கொள்ளுவாருங்கள். வெள்ளை ஆடை அணிந்து கொண்டால் பரலோகம் போக முடியும் என்று எங்கேயாவது வசனம் இருக்குதா? கண்டிப்பா இல்ல. வெள்ளை ஆடை என்பது என்ன? அது சில பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. பரிசுத்தவான்களுடைய நீதின்னு சொல்லி இருக்குது இல்லையா? அப்ப நம்ம வெளியே வெள்ளையா போட்டுக்கணும், உள்ளத்துல கசப்பு, பொய், மாய்மாலம், பாவம் நிறைந்ததால் பரலோகம் போக முடியுமா? கண்டிப்பா முடியாது. அப்போ சுத்திகரிப்பு என்பது எங்க? உட்புறம். அதான் ஏசப்பா சொல்றார், உட்புறத்தை முதலாவது சுத்தம் பாக்கு. அப்ப நம்ம உள்ளத்துல இருக்கிற கசப்பு, பொய், வம்பு, புத்தியமான பேச்சு, விபச்சாரம், வேசித்தனம், களவு, திருட்டு, பாவமான காரியம் அத்தனையும் எங்க சுத்திகரிக்க வேண்டும்? உள்புறத்தல் இருதயம். அப்ப இருதயம் தான் சுத்தமா இருக்க வேண்டும். வாசிக்கலாம். ஏசப்பா பழைய ஏற்பாட்டுல தம்முடைய மக்களுக்கு சொல்லுகிற ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம். ஏசாயா 1:16-17. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு
தீமை செய்தவனை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். ஆமேன். பாருங்க, அந்த மக்களை பார்த்து ஆண்டவர் எச்சரிக்கிறாரு. ஏன்னா அவங்கள பாவம் நிறைந்திருந்தது. அந்த பாவத்தை விட்டு விலகி மனம் திரும்ப சொல்றாரு. மனம் திரும்பி என்ன சொல்றாரு? உங்களை கழுவி சுத்திகரிங்கள். நீங்க உங்களை பாவத்தை விட்டு விலகி உங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு, ஏன்னா உங்களை பொல்லாப்பு இருந்தது, அதை அகற்றி விட்டு என்ன பண்ணமா, தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். அது மாத்திரமல்ல, நன்மை செய்ய படியுங்கள். அது மாத்திரமல்ல, நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்ட ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவின் வழக்கையும் விசாரிங்கள் தான் தேவன் அன்னைக்கு எச்சரிக்கை கொடுத்தார். அன்னைக்கு மாத்திரமல்ல, இன்னைக்கும் தேவன் விரும்புற காரியம் பலி, காணிக்கை, அதெல்லாம் தேவன் விரும்பவே இல்லை இல்லைங்களா? கீழ்ப்படியலாம் இல்லைங்களா? அப்ப நம்மை சுத்திகரித்து கொண்டு பாவம் இல்லாமல் தேவனர் பிரவேசிப்ப வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். வாசிக்கலாம் 1 தெசலோனிக்கர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமேன். ஆமீன். பாருங்க, ஏசப்பா வரும்போது 2ஆம் வருகையில குற்றமில்லாத காக்கப்பட வேண்டியது எது? ஆத்மா, சரீரம், ஆவி இல்லையா? சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அப்ப யார் பரிசுத்தம் பண்ண முடியும்? தேவன் தான் இல்லையா? வசனம் தெளிவா இருக்குது. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அப்போ அவர் தான் நம்ம பரிசுத்தம் பண்ண வேண்டும். எப்படி? நம்ம இது இவ்வளவு நேரம் வாசித்தோம் இல்லைங்களா? வசனம் இல்லைங்களா? தேவனுடைய வார்த்தை நிமித்தமாக ஆவியினால கழுவப்பட வேண்டும். அப்போ உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் எப்படி இருக்குமா? நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்பட வேண்டும். அப்போ வரும்போது கரை இல்லாம, பாவம் இல்லாம இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் இந்த மூன்றும் காக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்பதான் நாம தேவனுடைய பிரவேசிக்க முடியும் என்று வேதாகம் எச்சரிக்குது. வாசிக்கல 1 தெசலோனிக்கர் 4:7-8. தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். ஆமீன். ஒரு மனுஷன் தேவனை அசட்டை பண்ண முடியும் இல்லைங்களா? தேவனை மறுதளிக்க முடியும் இல்லைங்களா? அது கூடாதுன்னு தான் தேவன் எச்சரிக்கிறார். அப்ப தேவன் நம்ம அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் என்ன பண்ணுவான்? மனுஷரை அல்ல. யார் அசட்டை பண்றான்னா, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தள்ள தேவனையே அசட்டை பண்ணுகிறான். ஏன்னா பரிசுத்த ஆவி என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட முத்திரை. ஏன்னா ஏசப்பா வரும்போது அந்த முத்திரை மேல் பாப்பார், நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா. அப்ப நமக்கு தகுதி இந்த பரிசுத்தம். அப்ப பரிசுத்தமா இருந்தோம்னாக்கா ஆவியன் நமக்குள்ள இருப்பார் இல்லைங்களா? வாசிக்கல 1 பேதுரு 1:15-16. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆமீன். பாருங்க, ஏன்னா உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல. நம்மளை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர்? அது சாதாரண தேவன் அல்ல. வானத்தம் பூமியும் படைத்த சிருஷ்டிகர்த்தர் அவர். ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் செய்கிற பரிசுத்தர் அவர். பாவம் பாரா பரிசுத்தர். அதனால அவர் பரிசா இருக்கிறது போலவே நீங்களும் நாமும் எப்படி இருக்கணுமா? உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும், பேச்சு மாத்திரமல்ல, பார்வை மாத்திரமல்ல, நடக்கை எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமா இருக்க வேண்டும், இருந்தா ஆக வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமா இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. எங்க பழைய ஏற்பாடுல லேவி கோத்திரத்துல எழுந்திருக்கு இல்லையா? அதே போலதான் புதிய ஏற்பாடுல ஆண்டு சொல்றாரு, நாம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். நம்ம நடக்கை, பேச்சு, நடை, உடை, பாவம் எல்லாவற்றிலும் எப்படிமா சுத்தமா இருக்க வேண்டும். ஒருத்தர் பார்த்து சொல்லணும், இவர் தேவனுடைய பிள்ளைகள் இயேசு போலயே இருக்கிறாங்களே, அவங்க பேச்சு அப்படிதான் இருக்குது, நிதானம் இருக்குது, அவங்கள சமாதானம் இருக்குது, கோபம் இல்லை. அதே போல அவங்க பார்வையில அன்பு இருக்குது, அவங்க பேச்சுல தெளிவு இருக்குது என்பதை ஒருத்தர் பார்த்தே சாட்சி கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட நடக்கதான் நம்ம இருக்க வேண்டும் இல்லையா? வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 7:1 வாசிக்கலாம். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவோம். ஆமேன். ஆமேன். பரிசுத்தமாக்குதலை என்ன பண்ணுமா? தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவனும், பூர்ணப்படுத்த வேண்டும் இல்லைங்களா? அப்போ இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவரே, மாம்சத்திலும் ஆவியிலும், இந்த மாம்சம் ஆவி ரெண்டுத்துல உண்டான எல்லா அசூசியும் என்ன பண்ணுமா? நீங்க நம்ம சுத்திகரித்து கொண்டு என்ன பண்ணுமா?
பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்த வேண்டும். அப்போ இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் சொல்லி ஏசப்பா சொல்றாரு இல்லையா, அதுக்கு அர்த்தத்தை முந்தின அதிகாரத்துல வாசினாக்கா 2 Corinthians 6:17-18 வாசிக்கும் போது, ஆனபடியால் நீங்கள் அவர் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளா இருப்பீர்கள், சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் நம்ம ஏசப்பா கொடுத்துக்கிறாரா? நம்ம ஏசப்பாக்கு எப்படி இருப்போம்? குமாரர் குமார்த்திகளா இருப்போங்க இல்லையா, பிள்ளையா மகளா இருப்போம். அப்போ இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் நமக்கு கொடுத்ததுனால என்ன பண்ணோமா, மாம்சம் ஆவியில உண்டான எல்லா அசுத்தையும் நீக்கி விட்டு நம்ம சுத்திகரித்து கொண்டு பரிசுத்த மக்கள் என்ன பண்ணுவோம், தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த வேண்டும். வெளிப்படுத்தல் 22:11. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆமேன், ஆமேன். ஆனா இன்னைக்கு உலகத்துல பாவம் நிறைந்திருக்கிறது இல்லைங்களா, சகிக்க முடியாத விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். ஏன்னா பரிசுத்தம் என்பதே இல்லாம போயிடுச்சு உலகத்துல. ஆனா சிலர் மட்டும்தான் ஏசப்பா கீழ்ப்படிந்து இது சத்தியம் என்று ஏற்றுக்கொண்டு நடக்கிற ஒரு கூட்டம் மட்டும் தான் இன்னைக்கு உண்மையா வீடுல கூடி சத்தியத்தை கீழ்ப்படி நடக்கிறாங்க. ஆனா நம்ம கவலையே படக்கூடாது. இந்த உலகத்துல 1000 அநியாயம் நடக்கும், அக்கிரமம் நடக்கும். ஆனா ஏசப்பா வரும்போது அவனோட கிரியைக்கு தக்கதாக நீதி சரி கட்டுவார். அப்போதான் ஆண்டவர் நியாய தீர்ப்பு கூட. அதை பத்தி நமக்கு இன்னைக்கு கவலைப்பட வேண்டியதில்லை. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், ஆனா இயேசு வரும்போது தக்க பலனை கொடுப்பார். அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனா நாம நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதுதான் தேவன் விரும்புற காரியம். அப்போ நம்ம கிட்ட இயேசு விரும்புறதே இன்னும் பரிசுத்தமா ஆகணும். இன்னும் சின்ன சின்ன விஷயங்களை பரிசுத்தத்தை இழந்திருக்கிறோமா, அதெல்லாம் சரி செஞ்சு நம்ம என்ன பண்ணோமா, இன்னும் பரிசுத்தமாகணும் தான் தேவனை விருப்பப்படுறாரு. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. அப்ப யார் தரிசிப்பான்? இருதல் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்ப நாம சுத்திகரித்து கொள்வது அவசியம் இல்லைங்களா? எப்படி தேவனுடைய வசன நிமித்தமாக என்று பார்த்தோம். அப்ப நம்ம ஆவி ஆத்மா சரீரத்துல இருக்கிற எல்லா கரையும் அசுத்தியும் நீக்கி விட்டு நம்ம என்ன பண்ணுமா, பரிசுத்தமாக்குவதை பூர்ணப்படுத்த வேண்டும். தேவ பயத்தோட என்ன பண்ணுமா, பூர்ணப்படுத்த கடவும் என்று ஆண்டவர் கொடுத்த வசனத்துக்காக நன்றி செலுத்தி ஒரு ஜெபத்தோட இந்த பைபிள் ஸ்டடியை முடிக்கலாம்.